அண்ணே வணக்கண்ணே. தலைவர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. எம்எல்ஏ சீட்டுக்கு நீ நிக்கிறியா? ஐயா நிஜமாவா சொல்றீங்க? தொகுதியில நல்ல பணம் காய்க்கிற மரம் யாருகிட்ட இருக்கு பாருனாரு தலைவர். எனக்கு ஓ ஞாபகம் வந்துருச்சு. நீ தான் பெரிய தோட்டமே வச்சிருக்கிறிய. நீ மட்டும் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வையி, இப்போ உன்னை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் உன்னை பார்த்து கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல தலைவா, இந்த போலீஸ்காரன் தொல்லை தாங்க முடியல. அந்த டிசியை போட்டதுல இருந்து என்ன என்கவுண்டர் பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ ஆயிட்டேன்னா சட்டம் பேசுற வாய் சைலண்ட் ஆயிடும்ல. நான் என்ன செலவு பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுங்க. ஓட்டுக்கு ஒரு செல்போன் கொடுத்துறேன். லட்டுக்குள்ள மூக்குத்தி, மிக்ஸி, கிரைண்டர் பின்னிடுவோம். அதெல்லாம் கட்சியில சீட்டு கிடைச்சதுக்கு பிற்பாடு செய்யற வேலையை செய்ய. முதல்ல கட்சியில உள்ள இந்த பெருசுகளை ஒத்துக்க வைக்கணும்ல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இந்த தொகுதியில உனக்கு மிகப்பெரிய மாசு இருக்கு அப்படின்னு கட்சி முதல்ல நம்பணும். அதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை நம்ம தொகுதியில நீ நடத்தி காட்டணும். வரப்போகுது என் பிறந்த நாள், அன்னைக்கு பாருங்க ஊர்வலத்தை. அருந்ததியோ நானும் வேணா விலாசந்தடியில வந்திருக்கு. யாரு ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோட வருது? 20 ஆட்டோ ஓடுதுனே. வர்ற வெள்ளிக்கிழமை அண்ணனுக்கு பிறந்த நாள். சைதாப்பட்டியை குளுங்குற மாதிரி ஊர்வலம் நடத்தி பட்டையை கிளப்ப போறோம். அத்தனை பேரும் ஊர்வலத்துல கலந்துக்கணும். புரியுதா? புரியுதுனே. ஏய், ஒரு ஆட்டோ கூட மிஸ் ஆக கூடாது. புரியுதுல? சரி சரி. ஏய் அறிவில்ல, பார்த்து வர மாட்டேன். ஏய் என்ன ஓவரா? ஏய் என்ன கை நீட்டுற? அவன் எங்க ஊர் கிராமம், மெட்ராஸ் பத்தி தெரியாது. நீ போடு, நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. யார்டா? நீங்க போங்கனே. சொல்லி வை, அவ்வளவுதான். ஏப்பா வெற்றி, அவங்களே ரெவடி பேலுங்க. அவங்களோட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க. சார் யாரு? மேடமா? சொல்லுங்க மேடம். ஹாய் விமல்ஸ். அது ட்ரிவாண்ட்ரம் மெயில்ல அனுப்ப வேண்டிய பாண்டெல்லாம் அனுப்பிச்சாச்சா? திருவாண்டரமா? அனுப்பிடுறேன் மேடம். ஓ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். டேய், திருவாண்டரம் அனுப்ப வேண்டிய பாண்ட் பேப்பர்ஸ்லாம் வச்சிருந்தேன். பாத்தீங்களாடா யாராவது? பாக்கலையே. டேய் நீ பாத்தியாடா? நான் பார்க்கலையே. டேய் நீ பாத்தியா? பாக்கலையே. டேய் நீ பாத்தியா? நீ தான் ஏற்கனவே என்கிட்ட கேட்டியே. ஏன் இன்னொரு தடவை கேட்ட சொல்ல மாட்டியா? பாரு, இதுங்கெல்லாம் 65 வருஷமா வச்ச இடத்துல வச்சபடி அப்படியே இருக்குது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வச்ச பேப்பர் மட்டும் எங்கடா போய்டும்? மியா மியான்னு கத்துனா பூனை, தண்ணி ஊத்தி வச்சா பானை, நீ தானே என் மனச கொள்ளையடிச்ச யானை. சூப்பர்ப்பா. இத சூப்பர்னு சொல்றோம் ஒரு கேன. டிஸ்டர்ப் பண்ணாத கவிதை எழுதும் போது விமல்ஸ். ஏண்டா கடப்பாக்கல் தலையா, பாண்ட் பேப்பர்ஸ்லாம் ஏன்டா இப்படி கசக்கி போட்டு வச்சிருக்க? மரியாதையா கசக்கி போட்ட பாண்ட் பேப்பர்ஸ்லாம் காசு தரேன். வேணும்னா மேல் கொண்டு 1000 ரூபாய் கூட்டி தரேன். என் காதலி அருந்ததி மயங்குற மாதிரி ஒரு கவிதை சொல்றியா? அருந்ததியை பத்தி கவிதை. ஆடி வரும் பண்ணே, என் அரை பாட்டில் ஜின்னே, மூடி வச்ச நெருப்பே, ஆடி முத்தி போன தேடி வந்த என் மனசை விட்டுடாத கையே, அம்மாடியோ உனக்கு தான் சைடுல எவ்வளவு பெரிய பையே. ஐ லவ் யூ அருந்ததி. ஐ லவ் யூ அருந்ததி. ஐ டூ லவ் யூ விமல். இப்ப வயலன்ஸ் வேணாம், சைலண்டா இருப்போம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். சூப்பர். அஞ்சலி. ஏய் நீயா? என்ன நீயா? நீ சாக்காய் கேக்குற மாதிரி நல்லா கேட்க முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, இவர் வரையிற மோதே ஞாபகம் வச்சுக்க மாட்டாரு. பார்த்த மோதே ஞாபகம் வச்சுக்க போற. சரி, இது எப்போ வரைஞ்சது? இப்பதான். இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்கா? இங்கதான். எங்க? மேலே. இங்க தானே சொன்னா. அஞ்சலி எங்க? என்ன கேட்டீங்க? இந்த பொண்ணு எங்க? அதோ இவளா? ஏன் பாஸ் டென்ஷன் ஆகுறீங்க? யார வரையணுமோ அவனை விட்டுருவேன். அத பக்கத்துல நிக்கிறவன வரைஞ்சு விடுவேன். எங்க உங்க பக்கத்துல யாராவது உட்கார்ந்துருந்தாங்களா? ஆமா, என் ஃப்ரெண்ட் இருந்தா. எங்க அவங்க? அத வராளே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? என்னையா கூப்பிட்டீங்க? உங்களுக்கு என்ன தெரியலையா? வெற்றி, வெற்றி வேலுங்க. நீங்க வேற யாரோ நினைச்சு பேசுறீங்க. வேற யாரோவா? உங்க பேர் அஞ்சலி தானே? இல்லையே. கந்த மாட்டீங்க. நீங்க கூட பழனில என் வேன்ல வந்து ஜாடமடையா சொல்லி அதாங்க மீசையை கூட குறைச்சேன். உங்க மீசையை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? நான் உங்க லவரா? பின்ன இல்லையா? நீ என்ன லூசா?
யாருன்னு தெரியலன்னு சொல்றேன். எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லைங்க. இப்ப போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? வேணாங்க. நானே ஒரே மாதிரி 7 பேர்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? என்ன தெரியலையா? சிக்னல்ல நான் பிச்சை எடுக்கிறப்ப அடிபட்ட என் குழந்தை. நீங்களா? நீங்க என் குழந்தை உசுர காப்பாத்துனீங்க. அவளை ஸ்கூல்ல சேர்த்து விட்டு எனக்கும் இங்க வேலை வாங்கி கொடுத்தது இந்த அஞ்சலி பொண்ணு தான் தம்பி. அஞ்சலியா? நான் வரேன் தம்பி. அஞ்சலிமா நான் வரமா. ஹலோ 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 ஹலோ. சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். சாரி. பேசணும்னு வந்துட்டு எதுவுமே பேசாம போனா எப்படி? ஒரு ஹலோவாவது சொல்லுங்களேன். ஹலோ சொல்லிருக்கேனே உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணி. காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. காரக்குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையே. டேய் ஊர்காய காரக்குழம்பு ஃபுல்லா முடிச்சிட்டாம்பா. பாருப்பா அவன் உரியில என் இலை போய் அவன் இலை மேல ஏறுது. டேய் மெதுவா உறிஞ்சி சாப்பிடுறா. வெற்றி தம்பிக்கு இஞ்சி ஊறுகாய் பிடிக்கும். நீ அங்க இருக்க எடுத்துட்டு போ. ஓ வருங்கால மாப்பிள்ளைக்கு ஸ்பெஷல் கவனிப்பா. எடுத்துட்டு போடி. அத்தா சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் தூக்கலா போடுங்க. ஏதோ போனா போதுன்னு வெற்றி மூஞ்ச பார்த்து சோறு போட்டா இன்னமும் அவன் மெசேஜ் நடத்துற மாதிரி நாளைக்கு வரேன்றா. நாளைக்கெல்லாம் வந்தா வீட்டு பக்கம் சேர்த்துறாதீங்க. ஏச்சி நீ தின்ட்டு போ. நாங்கெல்லாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு நாளாச்சுன்னு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டு இருந்தேன். அதுக்காக தான் அஞ்சலி நம்மள இங்க சாப்பிட கூப்பிட்டுருக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்களேன். ஐயோ இவனுங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட முடியலப்பா. சை. நான் தான் வெற்றி பேசுறேன். சொல்லுங்க வெற்றி. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜுரம். ஜுரமா? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. ஐயோ என்ன இப்படி கொதிக்குது? டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே? அம்மா எங்க? அம்மா திருப்பதி போயிருக்காங்க. திருப்பதியா? எனக்கு ஜுரம் வந்தா எங்க அண்ணன் வச்சு தர அதே கஷாயத்தை தான் இப்ப நான் உனக்கு வச்சு தர போறேன். கஷாயமா? கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் துளசி, அதோட மஞ்சள், இஞ்சி, மிளகு, கொஞ்சம் உப்பு, தண்ணிய நல்லா கொதிக்க விட்டு அரைச்சதை அதுல போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்தா கஷாயம் ரெடி. கசக்குமா? கொஞ்சம் கசக்கும். இந்த வெள்ளை கட்டி ஒரு கடி கடிச்சிட்டு மடக்குன்னு குடிச்சிரு. கசப்பு தெரியாது. இந்தா. அஞ்சலி என்ன ஜுரம் இன்னும் குறைஞ்ச மாதிரியே தெரியல. நல்லா இருக்கியா? வாமா வாமா. ஐயோ சரியா சிக்கன வெற்றி. ஊர்வல கிராஸ் ஆகிறதே நம்மள போக விடுவாங்க. இப்ப பின்னுக்கவும் போக வழி இல்ல. இப்ப என்ன பண்றது வெற்றி? ஊர்வலம் போற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்டா. எங்க ரசிக்கு இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? 13வது வட்ட சார்பாக அண்ணனுக்கு இந்த படம் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய் இது உன் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஆட்டோ தானே? ஆமாண்ணே. கொய்யால ஐயோ மொட்டை வாரானே. ஊர்வலத்துக்கு ஏண்டா வரலைன்னு கேட்பானே. இறங்குடா. அண்ணன் ஊர்வலத்துக்கு எல்லா ஆட்டோவும் கலந்துக்கணும்னு சொன்னேன்ல. ஏடா சொன்னானே மதிக்காம சவாரி போயிட்டு இருக்கியா? பொம்பளை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. நெருப்பா கொதிக்குது. இல்லைனா போவானே. சவாரி இறக்கி விட்டு ஊர்வலத்துக்கும் சேரு. அண்ணே ஊர்வலம் போனதும் எங்களை விட்டு வந்து சேர்ந்து பாருண்ணே. யாருடா அது பார்ட்டி? ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு? 2 பேரும் சேர்ந்து என்னடா பண்ணீங்க? உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டு. இறங்கடி. ஆட்டோ போகாது. இறங்கடி. ஜுரத்துக்கு நாம எடுத்துறவா? அவங்க கிட்ட தான் பாக்க. மேலைய கை வைக்க. அண்ணன் ஊர்ல தகவல் பண்ணடா. அவனை அடிச்சு காலி பண்ணுடா. என் மேல கை வச்சாலே சும்மா விட மாட்டேன். உன் மேல கை வச்சா விடுவாடா? எசக்கியால கசக்கில எடுக்கிற. அண்ணே அண்ணே
நம்ம ஆளுங்களை போட்டு ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கானே. அவன்டா அவன் என் ஊருக்கு வந்து கலாட்டா பண்றது. நிறுத்துறா வண்டியை. ஆத்தாடி இடம் தெரியாமல கைய வச்சுட்டேன். நம்ம அண்ணன் மேலேயே கை வச்சிட்டானடா. என்ன அது எஸ்கி மேலேயே கை வச்சுட்டா? ஐயோ, அதை வெடிய அவர் பிறந்த நாள் ஊர்வலத்து மேல கெடுத்துட்டான். என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. அண்ணன் மேலே கை வச்சிட்டு இத்த பெரிய ஆளை இத்தனோண்டு போய் அடிச்சு விட்டானையா? கை வச்ச நம்ம ஊருக்காரன் மாதிரி தெரியலையே. எந்த ஊருக்காரன்? எனக்கு என்னமோ நம்ம மறுபடியும் சந்திக்க போறோம்னு தோணுது. உங்க மேலே கை வச்சுட்டு போறான். பார்த்துட்டு பேசாம நிக்கிறீங்க. உங்க பிறந்த நாள் ஊர்வலத்தை கெடுத்துட்டானே. என்ன அது அண்ணன் மேலே கை வச்சிட்டான்? டேய், அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் அது எசக்கின்னு. ஒரு நிமிஷம் எனக்கு கை காலெல்லாம் ஆடி போயிடுச்சு தெரியுமா? எனக்கு உடம்பே ஆடுது. இந்த பிரச்சனை எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. நான் சொன்ன மாதிரி எந்த வம்புக்கு போகாம சூதனமா இருக்கணும். அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தி இங்க கொட்டிக்க வந்திருக்கியா? தில்லு இருந்தா அங்கேயே நின்னு இருக்கணும்டா. இல்ல சார், வந்து நான் சொல்றத கொஞ்சம். உங்ககிட்ட பஞ்சாயத்து பேச வரலடா, பாட கட்ட வந்திருக்கேன். இசக்கி வந்தா யாமா வந்த மாதிரி போடுங்கடா அவனை. சரி மண் வேணாம், உன்னை பிடிச்சி எப்படா உள்ள போடலான்னு கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த ஈஸ்வர பாண்டியன். தெரியுமில்ல? அதுக்காக பொழப்புக்கு வந்த வெறும் பயல இவனை முதல்ல சேதாப்பேட்டில் இறக்கி விட நான் தான் தலைவர. என்ன பார்த்தாலும் எட்டு நின்று பேசினமே ஏன் மேலே கைய வச்சிருக்க இவனை சும்மா விட சொல்றீங்க. ஊர்வலத்துல நடந்த கலாட்டா தலைவர் காதுக்கு போய் தலைவர் போன் போட்டு கேட்டாரு என்கிட்ட. எதிர்க்கட்சிக்காரன் நடுவுல பூந்துட்டான்னு சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறேன். சீட்டு யாருக்குன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. அது வரலும் பொறுமையா இருந்து தொலை. நீங்க சொன்னதுக்காக இப்ப விட்டு வைக்கிறேன். வா. ஆனா விட மாட்டேன். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்டர்னல் இன்ஜுரிஸ் தான். அங்கங்க பிளட் கிளாட் ஆயிருக்கு. தட்ஸ் ஆல். பயந்தா மாதிரி ஆயிடுச்சு வெற்றி. இசைக்கு ஒருத்தனை பகையாலே நினைச்சிட்டானா அவன் நிம்மதியா வாழ விட மாட்டான். பேசாம நீ ஒன்று பண்ணு, லீவ் போட்டு ஊருக்கு போயிடு. இந்த மேட்ரு சூடாறினதுக்கு அப்புறம் நீ திரும்பி வந்தா போதும். என்னப்பா யோசிக்கிற? கோலத்தனம் ஆயிட்டோம்னா யாரு பெரிய ஆளுங்க காட்டணும்னா மோதிப்பாரு. பிரச்சனை வேணாம்னா அதோட ஊருக்கு போயிரு. இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்க வேணான்னு தான் தோணுது. நான் புறப்படுறேன். ஏப்பா திடுத்துப்புன்னு இப்படி கிளம்பி வந்துட்டேன்னு அண்ணன் கேட்டா? உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னு சொல்லுவேன். நெசமாவே அவரை பார்க்கணும் போல தான்டா இருக்கேன். என்னப்பா கிளம்பிட்டீங்களா? பையன் குடு. நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தேன். நேரம் போனதே தெரியலண்ணா. எவ்வளவு தம்பி ஆச்சு? அண்ணன் எங்க திடீர்னு? சார், இங்க நடந்தது ஏதோ அண்ணனுக்கு தெரிய வேணாம். அழகு இந்தா பின்னாடி போடு. டேய் தம்பி. அண்ணே, என்ன காலையில தான் நினைச்சா வந்து நிக்கிற? எதிரே பார்க்கல. என்னப்பா நெத்தியில காயம்? அது சும்மா வண்டியில ஸ்லிப் ஆயிட்டேன். என்னப்பா வேலையை பார்க்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, என்ன சொல்லாம திடீர்னு வந்துட்ட? 2 நாளா உன்னை பத்தி கட்டமா வருது. யாரோ உன்னை அடிச்சிட்ட மாதிரியும் அப்படியே நீ ரத்தத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி வந்துச்சுப்பா. அதான் மனசு கேட்கல ஓடியாந்துட்டேன். நடந்ததெல்லாம் கனவா வந்திருக்கு. பாசத்தை பாத்தியா? என்ன பாயாசத்தை பாத்தியா? தின்ட்டு தூங்கிட்டு இருந்தா பின்ன கனவு வராம கரீனா கபூர் வருவா. போட. குலதெய்வம் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அப்புறம் உனக்காக இன்னொன்னு வேண்டிக்கிட்டேனே. என்னண்ணே? சொல்லு.
இந்த ரேடியோ பொண்ணு பாத்தீங்களா லட்சுமி எல்லாம் சொல்லிட்டால. ஐயோ. ஏப்பா ஊர்ல இருக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா 2 பேரையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருப்பேன்ல. ஏடா நீங்களாவது சொல்லிருப்பீங்க. அப்ப உன் சைடு லவ் தானே, இங்க வந்ததுக்கு அப்புறம் தானே 2 சைடு லவ். அடி சக்கே. ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. Stay tuned with New FM. அண்ணே கேட்டீல, இதே மாதிரி தான் அஞ்சலியும் இந்த ரூம்ல உட்கார்ந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க காதல் பாட்டு தான் நிறக்க போடுவாங்க. அப்புறம் என்னடா அதுல இருக்கிறவங்க அதான போடுவாங்க. ஏமா? ஆமா அஞ்சலி, பாட்டு கேட்ட உடனே டக்கு டக்குன்னு போடுறீங்களே எப்படி? இதுல லட்சம் பாட்டு கூட வச்சுக்க முடியும். போன்ல இந்த பாட்டு வேணும்னு கேட்பாங்கல்ல, அவங்க கேட்ட உடனே பேச்சு கொடுத்துக்கிட்டே இங்க ரெடி பண்ணி பாட்டு தட்டி விட்டுருவோம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக ஒரு லவ்லி ஃபேமிலி சாங் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.